பூச்செண்டு உங்க பெரியமா வந்திருக்காங்க. பெரியமா வாங்க. பெரியமா பூச்செண்டு நெல்லு. வான்னு வாய் நிறைய கூப்பிடுற நிலைமையில நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். என் புருஷன் உனக்கும் உன் மகளுக்கும் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனா நான் பாவி இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன். அதை கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன். வாரிசுக்காக கொண்டு வந்த சேர வாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத உருவன்னு பேரோட அறுத்துறாத வடிவு. வேண்டாக்கா வேண்டாம். பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சந்நிதிக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னைக்கு அம்பலத்தால என் புள்ள அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி கொடுமைப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும். உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நீங்க தூரத்துல இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுவே என் மகளுக்கு போதும். கொஞ்சம் நில்லுங்க. வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. தட்ட வாங்கிக்கோ. அக்கா என்ன பூச்சண்ட கொற்ற பண்ணில இந்நேரத்துல குளிச்சிட்டு இருக்க? அது வந்துக்கா உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது. அதான். புழுக்கம் வீட்டுக்குள்ளையா உன் மனசுக்குள்ளையா? அக்கா ஏன் என்கிட்ட போய் சொல்ற? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோத்துல உப்பு போட்டுக்கிறது இல்ல, குழம்புல புளிக்காரம் சேர்த்துக்கிறது இல்ல. என்னாச்சு சொல்லுமா. உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. கொஞ்ச நாளைக்கு பத்தியத்துல இருக்கலான்னு நானும் அவரும். பத்தியமா? ஏன் எதுக்கு? இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 1000 தான் நீங்க வெளியில கலகலப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நாங்க ஒண்ணு சேர்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடி பாவீங்களா, மாமனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இது பாரு, சின்ன வயசுல இருந்து மாமனையே நெஞ்சில சுமந்து வளர்ந்துட்டேன். அதுல இன்னொருத்தனை சுமக்கணும்னு சொன்னா எப்படி? இப்ப மாமா எங்க? மன்றத்துல. என்ன மாதிரி குழந்தை இந்நேரத்துல இங்க? கொஞ்சம் வீடு வர வந்துட்டு போறீங்களா? வாங்கின பூ வாடி போச்சு, காய்ச்சின பாலும் ஆறி போச்சு. வைராக்கியமா வைராக்கியம். ஊருக்கு முன்னாடி இவளோட மானத்தை காப்பாத்த தாலி மட்டும் கட்டினா போதுமா? இவளுக்கு புடிச்ச நான் நடந்துக்கு வேணா? இந்த சிரிக்கைக்கு கல்யாணம் முடியற வர நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சபதம் போட்டுக்கிட்டு நீங்க மன்றத்துல போய் படுத்து கிடக்குறீங்க. இவ இங்க இந்நேரத்துல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கா. இது அத்தையோ மாமனோ இல்ல ஊர்ல யாராவது பாத்துருந்தா என்ன நினைப்பாங்க? இல்ல மாதிரி குழந்தை. என்ன நொல்ல மாதிரி குழந்தை? ஐயா நான் செத்துட்டேன் ஐயா. அதுக்காக 2 பேரும் ஆயுசு பூரா இப்படியே இருந்துருவீங்களா? முதல்ல 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புள்ள பெத்து கொடுங்க. அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. பூச்செண்டு மாமனும் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவர் மன்றத்துல போய் படுக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. மாமா, நீங்க ஏன் சந்தோஷத்தை நினைச்சு உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. பாவம், அவ சின்ன பொண்ணு. For more updates, like, comment, subscribe to our channel.